ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தீரன் சின்னமலை வெல்லூர் ரிவோல்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் 1857. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இயர்லி அகிடேஷன்ஸ் பிட்வீன் பிரிட்டிஷ் அண்ட் நம்மளுடைய ரூலர்ஸ். சரிங்களா? ஸோ பாளையக்காரர் வந்து 2 வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி போட்டிருப்பேன் நம்மளுடைய சேனலில். அப்படி நீங்கள் பார்க்கல, இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த 2 வீடியோக்குடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். கண்டினியூஷன் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ பாளையக்காரர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தீரன் சின்னமலை மட்டும் அதை விட்டுருச்சு. ஸோ அவர் வந்து அவரோட கண்டென்ட் ரொம்ப கம்மி தான். ஸோ அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ கொங்கு கண்ட்ரி இருக்குது பாருங்கள். கொங்கு மண்டலம் அப்படின்றதுல எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், கரூர் 3மே வரும். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் 3rd and 4th மைசூர் வார் கொங்கு ரீஜன் யார் கையில் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கையில் போயிடுச்சு. அப்போது சிலபஸில் மைசூர் வார்லாம் கொடுக்கவே இல்லை. இயர்லி அகிடேஷன்ஸ் பிஃபோர் பிரிட்டிஷ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் அப்படின்றது மட்டும்தான் அவங்க வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ மைசூர் வார் கண்டிப்பாக இருக்குது, மராத்தா வார் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து பிரிட்டிஷை எதிர்த்து நம்மளுடைய ஆளுங்க போராடின ஒரு ரிவோல்ட். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இன்பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதிலே வந்திருக்கு பாருங்கள். 3rd and 4th மைசூர் வார்க்கு அப்புறமா பிரிட்டிஷ் கையில் போயிடுச்சு கொங்கு மண்டலம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இட் இஸ் இன்பில்டட். அதை ரெண்டையும் பார்த்துருங்க. ஃபைனலாக ஹிஸ்ட்ரி ரிவிஷன் அப்போ டெஃபினட்டாக அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷார்ட் நோட்ஸை நான் வந்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த கண்டென்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ தீரன் சின்னமலை அப்படின்றவர் ஒரு பாளையக்காரர் தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு கண்ட்ரிக்கு பாளையக்காரர். சரிங்களா? ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது. ஸோ அவர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அகெயின்ஸ்டாக சண்டை போட்டவர் தான். ஃபஸ்ட்டு டிப்புவோட அவருக்கு சரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, ஒரு சண்டை இருந்தது தான். டிப்பு அதில் ஜெயிச்சார். எந்த இடம் பார்த்தீங்கன்னா சின்னமலை அப்படின்ற அந்த இடத்துல சண்டை வரும். ஸோ அந்த இடத்துல இவர் ஜெயிச்சிருவார். அதை ஞாபகமாக தான் இவருக்கு வந்து தீரன் சின்னமலை அப்படின்ற ஒரு பேர் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா டிப்புவோடையும் ஃப்ரெஞ்சோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு அவங்களுடைய ஆர்மி ட்ரைனிங் எல்லாத்தையுமே இவங்க எடுத்துட்டாங்க. ஏன்னா கம்பெனியை நம்ம எடுக்கணும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு இணையான ஃபோர்ஸ் கூட நம்ம வந்து அலையன்ஸ் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆர்மியில் நம்ம ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து அவங்க சேர்ந்துட்டார். ஸோ கோயம்புத்தூரில் 1800 கம்பெனிஸ் ஃபோர்ட்டை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு தீரன் சின்னமலை பிளான் பண்ணுவார். ஸோ பிளான் பண்ணும்போது யார்கிட்ட இருந்தெல்லாம் ஹெல்ப் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா மருது பிரதர்ஸ் கிட்ட இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து திருட்டுத்தனமான சீக்ரெட் ரிலேஷன் வச்சிருப்பாரு. ஃபாக்டு அலையன்ஸ். சரிங்களா? ஃபாக்ட் அலையன்ஸ் அப்படின்னு சொன்னால் திருட்டுத்தனமான இல்லீகல் அலையன்ஸ்னு அர்த்தம். ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து நம்ம பார்க்கும்போது இவங்கெல்லாம் திருட்டுத்தனமான லிங்க்ல இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அதனால புக்கில் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ கோபால் நாயக் ஆஃப் விருப்பாட்சி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பாளையக்காரோட இவர் கனெக்ஷன் வச்சு இவங்களை எதிர்க்கணும்னு நினைச்சார். ஆனால் கம்பெனி என்ன பண்ணிடுவாங்கன்னா மருது பிரதர்ஸ் கிட்ட இருந்து இவங்க ஹெல்ப் வாங்க முடியாத அளவுக்கு கம்பெனி பண்ணிடுவாங்க. ஸோ மருது பிரதர்ஸால் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால கம்பெனி என்ன பண்ணிடுவாங்க, கம்பெனியை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்ணுவார். பார்த்தீங்களா? அந்த டேக்கு முன்னாடியே இவர் அட்டாக் பண்ணிடுவார். அட்டாக் பண்ணாலும் இவரால் ஜெயிக்க முடியாது. சரிங்களா? அவர் கடைசியில் வந்து கம்பெனி தான் அதில் ஜெயிக்கும். ஸோ இவர் வந்து மொத்தமாக இவருடைய பீரியடில் எத்தனை பேட்டில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801 பேட்டில் ஆஃப் காவேரி, 1802 பேட்டில் ஆஃப் ஓடா நிலை, 1804 பேட்டில் ஆஃப் அரச்சலூர், 1805 ஃபைனல் பேட்டில் he was betrayed and hanged by the இங்கிலீஷ் இன் சிவகிரி ஃபோர்ட். ஸோ சிவகிரி ஃபோர்ட்டில் இவரை கொண்டு விடுவாங்க. ஓடா நிலை அப்படின்றது வந்து எது பேருக்கு ஒரு பட்ட பேர். அந்த பேட்டில் வந்து இவரை பிடிச்சிட்டு கிளம்பு தப்பிச்சு போகணும்னு நாங்கள் உன்னை சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் வார்ன் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுக்கு, நாங்கள் போகணும், நாங்கள் தைரியமாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தைரியமாக நிற்பார். அதுக்கு பேர் தான் அந்த ஓடா நிலை அப்படின்றது. ஸோ அவ்வளோதான் தீரன் சின்னமலையை பற்றி. ஸோ அடுத்து வெல்லூர் ரிவோல்ட். ஸோ வெல்லூர் ரிவோல்ட் எல்லாருக்குமே தெரியும், வெல்லூர் மியூட்டினின்னு சொல்லுவாங்க. ஸோ 1806 நடந்தது. ஸோ அதோட இமீடியட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். நிறைய இனோவேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொண்டு வந்துருவாங்க. அது முக்கியமாக என்னென்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹெட்ஸில் வந்து எந்த ஒரு சிம்பிள் இருக்கக்கூடாது. அப்புறம் அதே மாதிரி அது கேஸ்டியோ ரிலீஜியன் டினோட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சிம்பிளும் ஹெட்டில் அவங்க வச்சுருக்கக்கூடாது. சிப்பாய்ஸ் எல்லாரும் முஸ்டாஷ், மீசை, தாடி இது எதுவுமே வச்சுருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்துடணும் அப்படின்ட்டாங்க. இந்த சட்டத்தை யார் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் கிராடாக். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் கமாண்டர் இன் சீஃப் ஆர்மி. சரி, அவர் தானே வந்து சிப்பாய்ஸ்க்கெலாம் கமாண்டர் இன் சீஃப் ஆர்மி. அப்போனா மெட்ராஸ் பிரசிடென்சிக்கே அவர் தான் சீஃப். அப்படின்னா அவர் தான் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி கீழே இருக்கக்கூடிய அத்தனை டெரிட்டரிக்கும் ஆர்டர் போடுற ஒரு கமாண்டர் இன் சீஃப். சரிங்களா? ஸோ அவர் வந்து இதை போட்டுருவார். இது எனக்கு பிடிக்காது. இது போக இதுக்கு ஆடடாக ஒருத்தர் ஒன்று பண்ணுவார், ஜெனரல் ஆக்னியூ. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா புது டர்பனை அவர் தான் டிசைட் பண்ணி வெளியே விடுவார். சரிங்களா?
நியூ டர்பனை வந்து டிரெக்ட் பண்ணி சிப்பாய்ஸ்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரதே இவர் தான். ஸோ இது என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னால், நியூ டர்பன் என்ன ஆயிடுச்சு, இது மட்டும் இல்லை, நியூ டர்பன் மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி சிப்பாய்ஸோட ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கிராஸ் சிம்பிள் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுவும் சிப்பாய்ஸ்க்கு பிடிக்கல. அந்த டர்பன் எதால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமலோடைய சதை அதில் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நிறைய முஸ்லீம்ஸ்க்கும் ஹிந்துஸ்க்கும் அது சுத்தமாக பிடிக்கல. போதாக்குறைக்கு அனிமலோட சதையில் மட்டும் பண்ணாமல் அந்த என்னது ஃபெதர் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அதில் வந்து மேலே வந்து பழைய எம்ஜிஆர் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெதர் காக் இது இருக்கும், டர்பன் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த டர்பன் வேறு, இது டர்பன் வேறு தான். பட் அந்த ஃபெதருக்காண்டி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். இவங்களுக்கு என்டையராக டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஈவெண்ட் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், May 1806 2nd Battalion 4th Regiment வெல்லூர் ஃபோல்ட்டில் என்ன நடக்கும்னா, சிப்பாய்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த நியூ டர்பனை வியர் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் முடியாது, எங்களால் நாங்கள் வியர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த விஷயம் யாருக்கு போகும் அப்படின்னு பண்ணினா, கொலோனல் ஃபேன்கோட்க்கு போயிடும். அவர் என்ன பண்ணிடுவார், ரைட் ஓகே இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார், ரிவோல்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு July 10th 1st and 23rd ரெஜிமெண்ட்டில் ரிவோல்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரிவோல்ட்டில் இங்கிலீஷ் சைடில் இருந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்கோட்டு, கொலோனல் மேக்கராஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆம்ஸ்ட்ராங். ஸோ இவங்க 3 பேர் தான் மேஜரான ஒரு விஷயம். ஸோ இவங்க எல்லாரும் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் சோல்ஜர்ஸ், அதாவது நம்மளுடைய சிப்பாய்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, வேலூர் மியூட்டினி பண்ணாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவங்க 3 பேரையுமே கொண்டுருவாங்க. இவங்க 3 பேரையுமே கொண்டுட்டு நிறைய இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸை டசனாக கொண்டுருவாங்க. நிறைய பேர் அப்படியே குமிச்சு வச்சுருப்பாங்க எல்லாரையும். ஸோ அதுக்கப்புறமா யார் வந்து இதுக்கு லீடராக அவங்க ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமாலுதீன் அப்படின்றவர் திப்பு சுல்தானுடைய 12 பிரின்சஸில் ஒருத்தர். ஸோ டிப்புவோட சன்னு தான் இவர். சரிங்களா? ஸோ டிப்புவோட சன்னு தான் இவர். என்ன பண்ணுவாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி டிப்புவோட ஃப்ளாகை வந்து வெல்லூர் ஃபோர்ட்டில் வந்து ஏற்றிடுவாங்க. இந்த இத்தனை ஆஃபீஸர்ஸை நம்ம கொண்டுட்டோம், இனிமேல் நம்ம தான் அப்படின்றத அவங்களுக்கு காட்டணும் அப்படின்றத டிப்புவோட ஃப்ளாகை வந்து ஹாய்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து ஒருத்தர் வந்து ஆர்காட் எழுதுவார் லெட்ரு. இங்கே வந்து நிலவரம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து வந்து மெட்ராஸ் பிரசிடென்ட்லேருந்து யார் அனுப்புவாங்கன்னா, கொலோனல் கில்லிஸ்பி. ஸோ கொலோனல் கில்லி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பயங்கரமாக சண்டை போட்டு 800 இந்தியன் சோல்ஜர்ஸை கொண்டு வருவார். வெல்லூர் ரிவோல்ட் அந்த ஃபோர்ட்டுக்கு அடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட்டோடைய அண்டர் கண்ட்ரோலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 800 சோல்ஜர்ஸ் செத்து கிடப்பாங்க. 600 சோல்ஜர்ஸை வந்து வெல்லூர் அண்ட் திருச்சிக்கு வந்து இம்ப்ரெசன்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கமிஷன் வருது. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு கமிஷன் வச்சு, ஸோ மைசூர் பிரின்சஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்கள் தான் அதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி நாடு கடத்திடுவாங்க. எங்கன்னா கல்கட்டாக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும், இவங்க எல்லாரையுமே டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. கில்லியை டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க. கவர்னர், கமாண்டர் இன் சீஃப், டெப்யூட்டி அட்ஜுடன்ட் ஜெனரல். ஸோ இவங்க எல்லாரையுமே நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு முக்கியமான காரணம், ஸோ உங்கள் எல்லாரையும் நான் வந்து பணி நீக்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து முடிவெடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெல்லூர் மியூட்டனி ஒரு எண்டுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் மேசிவான ரிவோல்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1857 ரிவோல்ட். ஸோ ரிவோல்ட்டோடைய முக்கியமான காசஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பொலிட்டிக்கல் காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனெக்சேஷன் ஆஃப் அவுத் அண்ட் ஜான்சி. ஸோ அவங்க வந்து டெலோசி என்ன பண்ணுவார்னா, டாக்டர் ஆஃப் லேப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவார். என்ன அப்படின்னா, அடாப்டட் சன் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய டெரிட்டரியை ரூல் பண்ண முடியாது. உங்களுக்கு அப்புறம் அது பிரிட்டிஷோட டெரிட்டரி, உங்களுடைய சன்னோ இல்லை உங்களுடைய அடாப்டட் ரூலர் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி கொண்டு வந்துடுவார். ஸோ இதுதான் முதல் விஷயமே. ஏன்னா நிறைய பேர் இப்போ அடாப்டட் சன் வந்து வச்சுருப்பாங்க, அவங்க யாருக்குமே அது பிடிக்காது. ஸோ நானா சாஹிப் பென்ஷன் வாஸ் ரெஃப்யூஸ்ட். நானா சாஹிப் வந்து பேஷ்வா பாஜி ராவ் டூவுடைய அடாப்டட் சன். ஸோ ரூலிங் பவரே கிடையாத போது உனக்கு இருக்கிற நாங்கள் பென்ஷன் கொடுக்கணும், நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து இனாம் கமிஷன் 1852 வரும். இது வந்து ஒரு லேண்டு சம்மந்தப்பட்ட ஒரு கமிஷன். சரிங்களா? இதில் இருந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, பிரிட்டிஷுக்கு சாதகமானதான் எல்லா ரிசல்ட்டுமே வரும். ஸோ இது அவங்களுக்கு பிடிக்காது. நெக்ஸ்ட் வந்து பகதூர் ஷா சக்சஸர் வாஸ் டினை த ரைட் டு லிவ் அட் த ரெட் ஃபோர்ட். ஸோ பகதூர் ஷாவோட கிங்ஷிப் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே முடிஞ்சிருச்சு. ஸோ பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பசங்களுக்கு உரிமை கொடுக்க முடியாது, இவங்க வந்து வெளியில் போயிடணும் இவருக்கு அப்புறம் அப்படின்றவாங்க. ஸோ பிரிட்டிஷ் டிட் நாட் ஒபே த ட்ரீட்டிஸ். சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இடத்துல போய் சண்டை போட்டு இவங்க ட்ரீட்டிஸ் போடுவாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ட்ரீட்டிஸை இவங்க ஒபே பண்ண மாட்டாங்க. நவாப்ஸ்க்கு வந்து நாள் போக்கில் இவங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிடும். ஏன்னா இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல் நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஸோ இதுவும் பொலிட்டிக்கல் காசஸில் ஒன்று. அடுத்த எக்கனாமிக் ப்ராசஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஹெவி டாக்ஸேஷன். லேண்டு எதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், ஹெவி டாக்ஸேஷன் பண்ணுறது. டேரிஃப் பாலிசிஸ் அகெயின்ஸ்ட் இந்தியன் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்தியன் ப்ராடக்ட்ஸை வந்து ஏற்றுமதியோ இறக்குமதியோ பண்ணால் ஓவராக பயங்கரமாக டேக்ஸ் வாங்குறது. ஸோ அதுக்கப்புறம் வந்திங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது. பிரிட்டிஷ் வந்து ப்ராடக்ட் வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு மரியாதையை கொடுத்துட்டு, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தக்க மரியாதை கொடுக்கறதில்ல.
ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தாங்க. ஸோ இதனால பெசன்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ், ஸ்மால் ஜெமீன்தார்ஸ், அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இவங்க எல்லாரும் ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்க எக்கனாமிக் காசஸில். மிலிட்ரி காசஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பிரிட்டிஷுக்கும் 2 சைட்லேருந்துமே சோல்ஜர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஹையர் ரேங்க்ஸ், ஹையர் சேலரிஸ் கொடுத்துருவாங்க. நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து சபீதர் ரேங்க், சபீதர்னு இருக்கும், அதுக்கு மேலே அவங்களுக்கு அனுமதியே கிடையாது. ஸோ சேலரிஸும் அவங்களுக்கு ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன். ஸோ ரிலீஜியஸ் சைட்லேருந்து என்ன டிஸ்கிரிமினேஷன் பார்த்தீங்கன்னா, விடோ ரீமேரேஜ், ஓகேங்களா, அபாலிஷன் ஆஃப் சதி, எஜுகேஷன் ஃபார் கேர்ள்ஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் வந்து அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே நம்ம மக்களால் அதை உடனே ஏற்றுக்க முடியல. நம்மளுடைய அடித்தளத்தில் இவங்க கை வைக்கிறாங்க, நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் கை வைக்கிறாங்கன்னு நினச்சிட்டாங்க. பட் ஆனால் இன்றைக்கி அதை நாள் போக்கில் பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணனால எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் என்ஃபீல்ட் ரைஃபிள், கார்ட்ரேஜ் ஆஃப் விச் கிரீஸ்ட். ஸோ இந்த என்ஃபீல்ட் ரைஃபிள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்பார்க் வரதுக்கு முன்னாடி வாயில் வச்சு கடிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ அது அனிமல் ஃபேட்டால் செய்யப்பட்டது. அதாவது ஹிந்துஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது சில நேரங்களில் அது கவு ஃபேட்லேருந்து செஞ்சுருப்பாங்க, சில நேரங்களில் பிக் ஃபேட்லேருந்து செஞ்சுருப்பாங்க. அது முஸ்லீம்ஸ்க்கு ஆகாது. ஸோ இவங்க அதெல்லாம் பிடிக்கவே இல்லை, அந்த என்ஃபீல்ட் ரைஃபிள் அவங்களால யூஸ் பண்ணவே முடியல. ஸோ எங்கெங்கே ரிவால்ட் வெடிச்சிச்சு அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். கோர்சஸ் ஆஃப் ரிவால்ட். பேராக்பூர் நியர் கல்கட்டா. அங்கே வந்து மங்கள் பாண்டே தான் ஹீரோ. ஜனவரி 1857 ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ மீரூட்டில் அமாங் 90 சோல்ஜர்ஸில் 5 சோல்ஜர் தான் என்ன பண்ணுவாங்க, கேட்ரேஜை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற யாருமே அதை வாங்க மாட்டாங்க, தொடவும் மாட்டாங்க. ஸோ டெல்லியில் பகதூர் ஷா தான் வந்து நாமினல் ஹெட்டாக இருப்பாங்க. இங்கேருந்து டக்குன்னு கிளம்பி போய் டெல்லியில் தூங்கிட்டு இருக்க மனுஷன் கதவை தட்டி, சார் நீங்கள் தான் ஹெட்டு, நீங்கள் தான் எங்கள் ரூலர் அப்படின்னு சொன்னோன்னே இவரே ஷாக் ஆயிடுவார். என்னடா சொல்கிறீங்க, புதுசாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிடுவார். இல்லை நாமினியாக மட்டும் சும்மா வந்து நில்லுங்க, மற்றதில் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஸோ இவர் தான் ஹெட்டாக இருப்பார். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்பூரில் வந்து நானா சாஹிப், தானியாத்தோ, இவங்க தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து லக்னோவில் பார்த்தீங்கன்னா ஹஸ்ரத் மகால் பேகம், ஒய்ஃப் ஆஃப் தட் நவாப். ஸோ லக்னோவுடைய அவாதோடைய நவாப் இருக்காங்களா, அவங்களுடைய ஒய்ஃப் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி யாருன்னு தெரியும், ராணி லக்ஷ்மிபாய், அவங்க தான் எல்லாமே அங்கே பார்த்துருப்பாங்க. அண்ட் ரிவோல்ட்டில் ரொம்ப ஃபெமிலியரான பர்சனும் கூட. ஸோ ரிவோல்ட்டோடைய காசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அங்கங்கே சண்டை போடுவாங்க, ஆனால் அடித்தளத்துலேருந்து போயிருக்க மாட்டாங்க. பெசன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டெனன்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் வந்து அவேர்னஸ் கரெக்டாக இருந்திருக்காது. ஸோ இவங்களோட சப்போர்ட்ஸும் இன்னும் இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னுமே அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. சில ஜெமீன்தாஸோட சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு, எல்லாருமே பிரிட்டிஷ் சைடில் இருந்தாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்ஸ் இருந்தாலும் இந்த ரிவோல்ட் வந்து மேசிவ் சக்ஸஸை கொண்டு வந்திருக்கும். ஆனால் இது ஃபெயிலியரான ரிவோல்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, குயின்ஸ் ப்ரோக்ளமேஷன் ஆக்ட் 1858. ஸோ பிரிட்டிஷ் பயந்து இவங்களை வந்து இனிமேல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வருவாங்க. அதுதான் குயின் ப்ரோக்ளமேஷன் ஆக்ட் 1858. இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1858. இங்கே இடம் பார்த்தல, அதனால GO, கவர்மெண்ட் ஆஃப் அப்படின்றத GOன்னு போட்டிருக்கேன். இந்தியன் ஆக்ட் 1858, ரைட். ஹோப் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ராயல் தர்பார் நடக்கும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் நடக்கும். அங்கே லார்ட் கேனிங் வந்து ரீட் பண்ணுவார் குயின் ப்ரோக்ளமேஷன் ஆக்ட் 1858. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சேஞ்ச் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றத வைசராய் ஆஃப் இந்தியாவாக மாற்றிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் அண்ட் ஃபர்ஸ்ட் வைசராய் ஆஃப் இந்தியா லார்ட் கேனிங் தான். ரொம்ப முக்கியம், கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியா வந்து டைரெக்டாக செக்ரட்டரியேட் ஆஃப் ஸ்டேட் கண்ட்ரோல்குள்ளே வந்துடும். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதில் 15 மெம்பர் இருப்பாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றத அபாலிஷ் பண்ணிடுவாங்க, சரிங்களா. ஸோ நியூ கவுன்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க 1861. இந்தியான்னு வந்து அதில் நாமினியாக கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்லி யூரோப்பியன்ஸ் தான் இருந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1853 கொண்டு வந்திருப்பாங்க. யூரோப்பியன்ஸ் மட்டும் தான் அதில் இருக்க முடியும். இப்போ கொண்டு வந்திருக்க நியூ கவுன்சிலில் 1861 ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் கூட அதில் நாமினியாக உட்காரலாம். நாமினி மட்டும்தானே தவிர சும்மா கலந்துக்கலாம். சஜஷன்ஸோ ஓட்டிங் பவரோ இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலான விஷயம், டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அண்ட் பாலிசி ஆஃப் அனெக்சேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கைவிட்டுறோம். ஸோ அடாப்டட் சனாவே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களே ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிரின்சஸ், நவாப்ஸ், அவங்களுக்குரிய மரியாதை, அவங்களுக்குரிய பென்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க, சரிங்களா. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். குரூப் 1, குரூப் 2 படிக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2/2A எல்லாத்துக்குமே ஒரே ப்ரிலிமினரி சிலபஸ் தான். ஸோ இந்த கண்டென்ட் ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. தேங்க்யூ.